இப்போ இது ஒரு டிப்ஸ் தாங்க. இப்போ கேன்வாஸில் வந்து நம்ம நெக் வெட்டுறோம் இல்லைங்களா, அதை பற்றி தான் ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்களா, ரவுண்ட் நெக்குக்கு வந்து இப்படி கேன்வாஸ் வச்சு நம்ம 1 இன்ச் அகலம் வச்சு நம்ம கட் பண்ணிக்குவோம். இதான் நார்மலாக வெட்டுவோம் நம்ம. இப்போ இது ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பக்கம் சைடாக வளையும் நெளியும். இதுக்கு வந்து நம்ம பின் குத்தணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணணும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால நான் ஒரு சின்ன டிப்ஸ் மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? வாங்க பாருங்கள் அடுத்தது. இப்போ அதே மாதிரியே அதே ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் கேன்வாஸில். பாருங்கள், இது ரவுண்ட் நெக்குக்கு வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிட்டு சைடில் வந்து 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த கேன்வாஸ் நம்ம மார்க் இது வந்து உள்ள கழுத்து வெட்டாதுக்கு முதல்ல, அந்த ரவுண்ட் வெட்டாதுக்கு முதல்ல சைடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நமக்கு வெட்டிக்கலாம் 1 இன்ச் வச்சு. வெட்டிட்டு இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, அதாவது ஹைட்டு கரெக்டான ஹைட்டும் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த நெக்கு இந்த 1/2 இன்ச்சுக்கிட்ட கொண்டு நிறுத்திக்கணுங்க ரவுண்ட் நெக்கு வெட்டும்போது. இது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து அந்த பீஸ் மட்டும் அழுங்காமல் 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது இந்த கேன்வாஸ் வந்து ஸ்டிஃபாக பிடிச்ச மாதிரி நிற்குதுங்களா. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து அந்த பிசு இருக்குல்லையே அந்த கேன்வாஸை அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.